பார்த்தீங்கன்னா மணல் குறை வந்து தமிழகத்தில் 9 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ப்ளஸ் இதில் வந்து நிறைய பேர் ஆதாயம் தேடுறாங்க. மணல் குறை வராத மாதிரி பண்ணுறாங்க. 25,000 லாரி உரிமையாளருங்க ரொம்ப இதில் மணல் குறை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா 1,00,000 தொழிலாளிங்க. அதில் ஓட்டுநர், லாரி ஓட்டுநருங்க, கில்லருங்க, இவங்கெல்லாம் இந்த குடும்பம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் மறைமுகமாக 10,00,000 குடும்பங்க தொழிலாளருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணல் குறை இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அது ஒரு ஸ்கீம் வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது இன்னும் வரவே இல்லை. காரணம் கேட்டால் மணல் பஞ்சம். மணல் இல்லை. மணல் கோரை கொடுத்தா தான் அதை கட்ட முடியும். இப்போ எம்சாண்டு வந்து எடுக்கிறாங்க. எம்சாண்டு எடுத்து மலையை அழிக்கிறாங்க. திரும்ப மழை வந்து முளைச்சி வராது, அது உருவாகாது. அதில் எத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணி, எவ்வளோ மின்சாரம், எவ்வளோ இதுவெல்லாம் நிறைய எவ்வளோ செலவுக்குது, பொல்யூஷனு. இதனால வந்து கட்டுமான பணி தமிழக அரசு முழுமையா எந்த வேலையுமே நடக்கலை. காரணம் கேட்டால் மணல் கோரை வரணும். அது வராததுனால இன்னொரு மேஸ்திரிங்க வந்து ஒரு கட்டடம் கட்ட முடியல. இப்போ அந்த எம்சாண்டு கலந்தாங்கன்னா கையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி புண்ணாகி போகுது. அதனால மணல் கோரை வேண்டும். இது வந்து இதில் லாரி தொழிலாளருங்க, லாரி உரிமையாளர்கள் வரையும் சூசைட் வரையிலும் போயிட்டாங்க. எல்லாம் எவ்வளோ அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற லாரி ஓனர்களை நம்ம வாழ வைக்கணும்னா இந்த மணல் கோரை வேணும். தமிழகத்தில் 9 இடத்துல குத்துக்கிறாங்க. மனுஷன் நம்ம இந்த எம்சாண்டு மண் வந்து எந்தமே தரம் கிடையாது. ஒரு ஸ்கூலு, ஒரு கவர்மெண்ட் வேலைகளை எதுவுமே கட்ட முடியல. அந்த எம்சாண்டே இதுவாகல, நிறைய பொல்யூஷன். அதனால ஆத்து மணல் வந்து தயவுசெய்து அந்த மணல் குவாரியை உடனே நம்ம ராணிப்பட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துக்கிறோம். இதில் இந்த கலைஞர் வீடு இல்லாதவங்க எவ்வளோ பேர், அது வந்து எவ்வளோ ஒரு ஸ்கீம் முதல்வர் வந்து ஸ்கீம் கொடுத்தாங்க. இது வந்து மண்ணு தான் தானே அந்த கலைஞர் கனவு இல்லத்தை நம்ம ஒழுங்கு பண்ண முடியும். ஒன்றுமே பண்ணலாம். அதனால வந்து மணல் குவாரை வேணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மனு கொடுத்துக்கிறோம். இந்த மணல் குவாரியை வந்து வராத மாதிரி பண்ணுறாங்க. இதை அவங்கள தடுத்து நிறுத்தணும் இந்த தமிழக அரசு. நிறுத்தி எங்களுக்கு வந்து மணல் குவாரை வேணும். வீடுங்க வந்து அங்கங்கே கட்டணும். கவர்மெண்ட்டில் கட்டுற வீடு ஒன்று கூட இல்லை, பில்டிங் வேலையில நிற்குது. உங்களுக்கே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அதனால தயவுசெய்து இந்த மணல் குவாரை கொடுங்க.